வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் டாபிக்ல கிராஃபிக்கல் மெத்தட்ல ப்ராப்ளம்ஸ் எப்படி எல்லாம் கொடுக்கலாம், எந்த மாதிரிலாம் சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ப்ராப்ளம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போற ப்ராப்ளம் minimize z equal to x1 plus x2 subject to the constraints are x1 plus 3x2 greater than or equal to 4, x1 plus 6x2 greater than or equal to 8 and x1 x2 greater than or equal to 6 greater than or equal to 0. ஸோ இந்த மாதிரி ஒரு நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் greater than or equal மினிமைஸ் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நம்மளோட டேட்டா. ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டு வேரியபிள்ஸ் x1 x2ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணலாம். சொல்யூஷன் in first we write the given data. Minimize z equal to x1 plus x2. Subject to the constraints are x1 plus 3x2 greater than or equal to 4, x1 plus 6x2 greater than or equal to 8. முடிஞ்சது. ஸ்டெப் 1ல இன்இக்வாலிட்டிஸை சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அப்போ x1 plus 3x2 equal to 4 greater than or equal இருந்தது ஈக்குவல் போட்டு ஈக்குவேஷன்ஸ் 1 2 கோட் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் வைஸ் x1 0வாக இருந்தால் x2 வேல்யூ என்ன, x2 0வாக இருந்தால் x1ஓட வேல்யூ என்னன்னு தனித்தனியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஃபைன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்போ x1 ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x2ஓட வேல்யூ x2 ஈக்குவல் டு 4/3, தட் இஸ் 0,4/3. அடுத்து x2 ஒரு வேலை 0வாக இருந்ததுன்னா x1 plus 3 into 0 equal to 4. அப்போ x1 equal to 4, 4,0. The points are 0,4/3, 4,0. தட் இஸ் இதை கொஞ்சம் பாயிண்டில் கூட கோட் பண்ணால் கோட் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னும் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் கிராஃபில் கோட் பண்ணும்போது. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இப்போ இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் ஐடென்டிஃபை பண்ணலாமா? ஸோ x1 equal to 0 செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x2ஓட வேல்யூ நமக்கு 4/3, தட் இஸ் 1.3. அடுத்து x2ஓட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா x1 plus 6 into 0 equal to 8. அப்போ x1 equal to 8, 8,0. The points are first point 8,0, x1 8,0, second point 0,1.3. முடிஞ்சு. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் தான் இந்த ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ கிராஃப் கோட் பண்ணலாம். ஸோ ட்ரா ஏ கிராஃப் கோட் பண்ணலாமா? கிராஃபில் பார்த்தீங்கன்னா XY நமக்கு கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸ் வைஸ் நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு மினிமைசேஷனில் கன்ஸ்ட்ரைன்ஸு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் தான் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு ஈக்குவேஷனுங்கிறப்ப ஈஸியாக கிராஃப் முடிஞ்சிருது. 0 8 0 1.3. இப்போ கிராஃப் கிரேட்டர் தான் ஈக்குவல் கொடுத்தனால நம்மளோட ரீஜியன் இந்த மாதிரி தான் இருக்கும், அவுட் ஆஃபில் தான் இருக்கும். பட் இதில் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் இங்கேயே கட் ஆகிடுது, இன்டர்செக்ட் ஆகணும். ஸோ டேரெக்டாக அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாகவே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்கு பார்ட் பி கொஷினில் கேட்கலாம். ஏன்னா பார்ட் சினா 3 ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. கொஞ்சம் இன்டர்செக்டிங் பாயிண்ட் நம்ம கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ அந்த பேட்டர்னில் ஒரு மாடல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு பாயிண்ட்டு, அந்த ரெண்டு பாயிண்ட்டும் நமக்கு டைரெக்டாகவே இருக்குது. ஸோ ரெண்டு பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாமா? 8,0 0,1.3 எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மினிமைஸ் இசட்டில் தான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமைஸ் இசட்டில் எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி, ஸோ மினிமைஸ் இசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா x1 plus x2. ஸோ அந்த x1 plus x2ல இப்போ நீங்கள் வேல்யூலாம் அப்ளை பண்ணுங்கள். this is our x1 x2 0,8 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 8. அடுத்து 0,1.3. அப்போ 0 plus 1.3னா 1.3. இதில் நமக்கு மினிமம் வேல்யூ தான் தேவை. ஸோ திஸ் இஸ் அவர் மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன் இஸ் 1.3. எப்போ 1.3 கிடைக்கும்? இந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டால் தான். இப்போ 0,1.3 தட் இஸ் அவர் பாயிண்ட்ஸ் அண்ட் த ஆப்டிமல் வேல்யூ இஸ் 1.3. ரொம்ப சிம்பிளாக கிட்டத்தட்ட ஒரு பக்கம் தான் ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸ்டெப் 1 டேரெக்டாக டேட்டா எழுதிட்டு பாயிண்ட்ஸ் x1 0வாக இருந்தால் என்ன, x2 0வாக இருந்தால் என்னென்னு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸ்டெப் 2ல் நம்ம கேல்குலேட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஃபில் கோட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீஜியன் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவலாக இருந்தால் அப்பர் ஆஃபில் போகும், லெஸ் தான் ஆர் ஈக்குவல் ரெலவெண்ட்டானா கீழே நமக்கு 0 to அந்த கர்வ் நடுவில் வரும். எப்படி இருந்தாலும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் வேறு எதுவும் மிஸ்ஸிங்காக இருந்ததுன்னா அந்த வேல்யூவை நம்ம ஸ்டெப் 3ல கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் ஃபைனல் ஆன்சருக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்ளம் பாருங்கள், ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.